பார்ப்பவரே, என்ன ஆளாக்கி அழகு பார்ப்பவரே, என் மனசுக்குள்ள நீங்கதான் என் உசிரோடு கலந்தவர் நீங்கதான், என் மனசுக்குள்ள நீங்கதான் என் உசிரோடு கலந்தவர் நீங்கதான். உங்க வார்த்தையினால நான் உயிர் வாழ்றேன், உம்மை போல தெய்வம் இங்கு யாரும் இல்லப்பா. உங்க கிருபையினால நான் ஒளி வீசுறேன், உம்மை விட வசதி இங்க ஏதும் இல்லப்பா. உங்க கிருபையினால நான் உயிர் வாழ்றேன், உம்மை போல தெய்வம் இங்கு யாரும் இல்லப்பா. உங்க கிருபையினால நான் ஒளி வீசுறேன், உம்மை விட வசதி இங்கு ஏதும் இல்லப்பா. அவர் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வசதியா இருக்கணும். அவர் இல்லைன்னா இந்த உயிர் கிடையாது, அவர் இல்லைன்னா இந்த வாழ்க்கை கிடையாது, அவர் இல்லைன்னா இந்த சமுதாயத்துல நம்ம நடமாட முடியாது. அப்ப நடமாடும்படியா நம்மளை வச்சிருக்கிறவருக்கு தெரியும் நம்ம பிரச்சனை என்னன்றது. எல்லாருமே நம்ம நினைக்கிறோம், இந்த சமுதாயத்துல நான் ஏன் வரேன், நான் ஏன் போறேன், எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எனக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நீ சோதனைக்கு உட்கொள்ளாதபடிக்கு நான் உன்னை 1 hour ஜெபிக்க சொன்னேனே, 1 hour எனக்கு கொடுக்க சொன்னேனே, நீ அதை எனக்கு செஞ்சியான்னு கேட்பார். அப்ப நம்ம சொல்லுவோம், இல்ல ஆண்டவரே. அப்ப இல்லைன்னு சொன்னா அப்ப நான் என்ன செய்யுது? ஒண்ணுமே செய்ய முடியாது. வேலைக்காரங்கிட்ட போய்ட்டு ஓனர்கிட்ட போய் வேலை செஞ்சால் தான் சம்பளம் கொடுக்குறான். அப்போ அநேக காரியங்களை செய்யணும்னு சொன்னால் அதுக்கேற்ற பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் தக்காளி வெங்காயத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மாவே எனக்கு நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஸ்டவ்வில் குழம்பு வந்துடுன்னு சொல்கிறவங்களாம் அலையிலையா சொல்லுங்களேன். அம்மா வருமா அந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம போய் வாங்கணும், எல்லாம் வாங்கிட்ட பிறகு வீட்லயே உக்காந்து குழம்பு வந்துடும்னா வந்துடுமா? வராது. எப்படி வரும் குழம்பு? இங்க இருந்து போனோம், முதலாவது வட்டி பெட்டி எடுக்கணும், அதுக்கப்புறமா அந்த கேஸ் என்ன பண்ணணும், பத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா நிக்கணும், சுட்டிங்காயின்னு இருக்கும். பார்த்து 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 ஒரு குழம்பு செய்யறதுக்கு எவ்வளவு நேரமா? 20 நிமிஷமா? 20 நிமிஷமா? அரை மணி நேரமா? சரி, குழம்பு செஞ்சுருவீங்க. அங்கேருந்து வந்த உடனேமே இந்த குழம்பு அவர் எப்படி சாப்பிட்டு நல்லா இருக்குது சொல்கிறாரா, நல்லா இல்லை சொல்கிறாரான்றது ஒரு பயம், அதுக்கு ஒரு அரை மணி நேரம். இதில் நண்டு குழம்பு வச்சுட்டு இருப்பீங்க, அந்த நண்டு குழம்பு நீங்கள் சாப்பிட்ணும். கடைசியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அந்த நண்டு குழம்பு பக்கத்தில் வச்சுக்கின்னு, அந்த 2 நண்டை பக்கத்தில் வச்சுக்கின்னு அதை தட்டி தட்டி உறிஞ்சி உறிஞ்சி அதை சாப்பிட்டு அதை மென்று அதை தூக்கி போட்டதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகிடும்? இப்போது 2 hour. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்தை தேவனுக்காக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்துப்போம். அப்போ எனக்கு சோதனை வந்துச்சுன்னா நான் ஆண்டவரை தேடாமல் நான் நண்டை தேடினேன், நான் மீனை தேடினேன், நான் கறியை தேடினேன், நான் மானை தேடினேன், நான் மயிலை தேடினேன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாமே என்ன வரும் தெரியுமா? ஆப்போசிட்டாக வரும். சிக்கனை சாப்பிட்டா என்ன வரும்? சிக்கன் கோனியா வரும். மட்டனை சாப்பிட்டா மட்டன் கோனியா வரும். அதான் நம்மளே சோதனை என்ன பண்ணிக்கிறோம் தெரியுமா? விலை கொடுத்து வாங்குறோம். சோதனை இங்கேயே தான் இருக்கும். அப்போ சோதனையை போயிட்டு, சோதனையே எங்கே போகிற? நான் 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்கலையே சோதனையே, வா நான் சும்மா தான் இருக்கிறேன், என்ன வந்து பூச்சிக்கோ. அந்த சோதனை சொல்லும், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் எங்கெங்கேயோ தேடி இருந்தனால நீயே கூப்பிட்டு வந்து மாட்டிக்கிறேன். அப்போ ஏன் அந்த சோதனை வருது தெரியுமா? நம்ம கிட்ட வரும்போது அந்த சோதனை பயப்படணும். நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிற, நீ ஆண்டவருடைய பொண்ணு, உன்கிட்ட நெருங்க முடியாது. நீ 1 மணி நேரத்துக்கு பதிலாக நீ 2 மணி நேரம் செபிச்சுன்னு இருக்கிற. நீ 2 மணி நேரம் ஆண்டவருக்காக பைபிள் வசனம் வாசினா, நீ எப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பெல்லாம் நீ பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கிற. நான் உன்கிட்ட என்னால் வர முடியாது, நான் வேற யாருன்னா ஃப்ரீயாக அவங்கள பார்த்துட்டு போயிருந்தேன். அந்த சோதனை என்ன பண்ணிடும்? பயந்துக்கிட்டு ஓடிடும். ஆனால் நம்மள என்ன பண்ணிக்கிறோம் தெரியுமா? சோதனையை வர பண்ணிக்கிறோம். பிரச்சனை மனுஷனை தேடி என்னைக்குமே பிரச்சனை வராது, மனுஷன் தான் பிரச்சனையை தேடி போவான். அந்த பிரச்சனையை தேடி போறதுக்கு முன்னாடி இங்க யோசிக்கணும்,
ஆண்டவர் சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தேவன் தருவார் என்று சொன்னாரு. இந்த சோதனையை நான் தாங்கணும்னா, இந்த சோதனை எதுக்கு என்கிட்ட வரணும், நான் வரத்துக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நம்ம ஒரு நாளும் வாழுகிற நாட்களை இந்த சோதனை ஏன் வருதுன்னு நம்ம யோசிச்சால நமக்கு தெரியும். நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜாக்கிரதையா இருக்கலாம். இப்ப ஆராதனை செய்யும் போது ஒரு 10 நிமிஷம் ஆராதனை அன்பு சகோதரி பண்ணுவாங்க. ஆராதனை செய்யும் போது எழுந்து நின்று அப்படியே கண்களை மூடி